ஒரு டைனி ஸ்டேட் கால்டு தமிழ்நாடு. அதில் ஆக்டர் டேர்ன்ட் பாலிட்டிஷியன் எம்ஜிஆர்னு சொல்லி அவரை இந்திரா காந்தி டிஸ்மிஸ் பண்ணிட்டான்னு வந்தது. நான் உடனே ஃபோன் அடித்தேன். இப்போ என்னை ரிமூவ் பண்ணதுனால மக்கள் மத்தியில் சிம்பத்திவே வரும். நான் மறுபடியும் சிஎம்மாக உங்களை கூப்பிட்றேன், நீங்கள் தைரியமாக இருங்க, வருத்தப்படாதீங்க. அதே மாதிரி வந்தாச்சு. அதே மாதிரி வந்துட்டார். உன்னை கூப்பிட்டாரு, எப்போ வரீங்க, வாங்க வேல் செலிப்ரேட் அப்படின்னு. சாப்பாட்டுக்கு இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஸ்கூல் எஜுகேஷன் இல்லாமல் போச்சு. அதனால் இன்றைக்கி இருக்கிற சில்ட்ரனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதனால் அவங்களுடைய கல்வி தடைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மிட் டே மீல் ஸ்கீம் ஆரம்பிச்சு. அவருக்கு பிடிச்சமான இன்னொன்றுன்னா, வழியில் போகிறப்ப காரை தான் நிறுத்திட்டு கடலை பிடுவாங்கல்ல, வேர்க்கடலை நிறுத்தி அதை கடலையை வச்சு சாப்பிட வரோம். அதாவது ஹீ இஸ் நாட் எ காட், சாதாரண மனிதன், ஆனால் சிறந்த மனிதர். வணக்கம். இனிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய உங்களுடைய பாராட்டுகள் மிகுந்த உற்சாகத்தை கொடுக்குது, ஊக்கத்தை கொடுக்குது. நான் ஏற்கனவே போன எபிசோடு முகவரிலே சொன்னேன். நான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது மறுபடியும் அந்த டாக்டர் பழனி பெரியசாமி அவர்களுடைய பேச்சினுடைய தொடர்ச்சி. இதோட முடிஞ்சு போச்சான்னு கவலைப்பட வேண்டாம். இன்னும் இப்போ அவர் புரட்சி தலைவரை பற்றி சொல்கிற அரிய தகவல்கள் இன்னும் 3 வாரத்துக்கு டாக்டர் பெரியசாமி அவர்கள் தான் வரப்போகுது. சரிங்களா? இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு இந்த என்ன கம்மியான வியூவர்ஸ் தான் இருக்குது, மற்ற இதில் எல்லாம் நிறைய பேர் பார்க்குறோம், நான் இதில் போட்டால் பார்க்கல அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் புரட்சி தலைவர் மேலே உண்மையான அன்பு இருக்கிற பக்தர்கள் பார்த்தா போதும். 136 படம் நடித்த புரட்சி தலைவர் தான் நாட்டை பிடிச்சிருக்காரு. 300 படம் 400 படம் நடித்தவங்க ஆட்சியை பிடிக்கல. அதனால் எண்ணிக்கை பெருசு கிடையாது. எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வியில்லைன்னு பாடின நம்ம புரட்சி தலைவர் அவர்களை பற்றின நிகழ்ச்சி இதுங்கிறத நீங்கள் புரட்சி தலைவர் அவர்களுடைய ரசிகர்கள், உண்மையான பக்தர்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், இந்த சேனலில் இது சொல்கிறதாகட்டும், நம்ம கலைஞர் அவர்களை பற்றி ஏதாவது சொன்னாக்கா, ஏன் நீ கருணாநிதி பற்றி அப்படி போட்ட, கருணாநிதி பற்றி எதுக்கு பேசுகிற அப்படின்னு இங்கே அரசியல் பேசல. நம்ம புரட்சி தலைவர் அவர்கள் என்ன செஞ்சுருக்காரு, எப்படி வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்காருங்க மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். அப்போ எல்லாரையும் காமிச்சு தான் ஆகணும், இல்லைங்களா? அதை தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரட்சி தலைவர் நடித்த எல்லா முக்கியமான படங்களும் இன்றைக்கி யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சன் டிவி வசம் இருக்குது. திரு கலாநிதி மாறன் அவர்கள் அதை வாங்கி பொக்கிஷமாக நெகட்டிவ் எல்லாம் க்ளீன் பண்ணி, ஆடியோ எல்லாம் க்ளீன் பண்ணி சன் லைஃப்னு ஒரு சேனல் வச்சு இன்றைக்கி நடத்திட்டு இருக்காங்க. இங்கே ட்ரெண்டு மாறி போச்சு, எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் மறந்துட்டாங்க, பையன் விஜய் ராஜ்யத்திட்டு உட்காந்துருக்கான்னு பேசிக்கிட்டு நீங்கள் யாரை திட்டுறீங்களோ அவங்க தான் புரட்சி தலைவர் பாதுகாத்து வச்சுருக்காங்கிற நிகழ்வை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதேமாரி இன்றைக்கி அந்த நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற பாடலை நீங்கள் வேறு எந்த சேனலையாவது காட்டுங்க பார்க்கலாம். ஏன்னா சன் டிவி ரைட்ஸில் இருக்குது. இப்போ நான் பண்ணியிருக்க டிஎம்எஸ்சி சீரியலினுடைய அந்த எபிசோடு வரக்கு லேட்டு காரணம் சாங் ரைட்ஸ் ப்ராப்ளம் தான். பாடல் உரிமை காட்சிங்கிறது அவ்வளோ இதில் இருக்குது. ஆக நம்ம அதை யோசிக்க வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக நம்ம சொல்கிறது. சும்மா மேலோட்டமாக உட்காந்துட்டு ஏதோ, ஏன்னா இப்போ 100 டீ கடை வச்சு ஒரு டீ கடை நடுவில் நல்ல கடை நாங்கள் திறந்தால் எந்த டீ கடைக்கு போகணும்னு தெரியாமல் ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம். நிச்சயமாக நல்ல டீ கடைங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சேருவாங்க. புரியுதுங்களா? அதனால் தெரிஞ்சுக்கணும். பொதுவான கண்ணோட்டத்தோட, நடுநிலை கண்ணோட்டத்தோடு நீங்கள் நிகழ்வுகளை பார்க்கணும். அப்போ தான் புரியும். ஏன்னா இது மட்டும் இந்த நான் காட்டுற நிகழ்வுகள் யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. நாகரிகமாக நல்ல முறையில் நம்ம செய்யலாம். எதையாவது செஞ்சு அப்படியே டிஆர்பி ரேட்டிங் ஏற்றுறது இல்லை, மெதுவாக வரும். ஃபாஸ்ட் அண்ட் வேஸ்ட்டுங்கிறது வேண்டாங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டடிங்கிறது தான் நிலச்சி நிற்கும். ஏன்னா புரட்சி தலைவர் அப்படி போராடி நல்ல விஷயங்களே சொல்லணும்னு சொல்லி போராடி வந்தவர். அவருடைய பக்தன் இல்லையா நான்? அதனால் நிலவில் கால் வைத்தவர் ஆம்ஸ்ட்ராங், சந்திரனில் கால் வைத்தவர் ஆம்ஸ்ட்ராங். எம்ஜி ராமச்சந்திரனை வணங்கி வாழ்வதால் ஐ ஆம் ஸ்ட்ராங் சொல்லி இப்போ நம்ம எபிசோடை பார்க்க போகலாம். நன்றி, வணக்கம். அவர் ஒரு இதையும் ஸ்கூலையும் இன்க்ளூட் பண்ணிட்டு சொல்கிறாரு. இன்க்ளூட் பண்ணிக்கலாமா? இன்க்ளூட் பண்ணுங்க. அதாவது சேவை செய்யும் பொழுது நல்லதுங்கும்போது அது யோசிக்கிறது. தட் இஸ் a very important character from எம்ஜிஆர். அதாவது இல்லை, இந்த ஒரு யார் அதெல்லாம் கேட்கல. இவர் சேவை பரமசம் வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் அனதர் ஸ்கூல், ஹெல்ப் அனதர் ஸ்கூல். இது அவர் ஸ்கூல் இல்லை, வில்லேஜ் மக்களுக்காக. வில்லேஜ் அப்போ சரி, சேவை எல்லாம் செய்யட்டோம். இதுதான் இன்னைக்கு எம்ஜிஆருடைய நேம் நிலைச்சிருக்கிறதுக்கு காரணம். அதான் அவர் எந்த விதமான பலனும் எதிர்பார்க்காம, பாப்புலாரிட்டி எதிர்பார்க்காம, எது நல்லதோ அதை செய்யறதுக்கு எப்பவுமே தயங்கிறது இல்லை.
தட் இஸ் த பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப், அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துட்டு பெனிஃபிட்டு காஸ்ட்டு இது நல்லதா நமக்கு என்ன கிடைக்கும் அதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட், அதாவது சீஸ் ஓகே யூ வாண்ட் டு ஹெல்ப் யுவர் பீப்புள் கோ ஹெட். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுனாங்க, இப்போது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னது நாமக்கல் கவிஞர். ஆமாம், உங்கள் ஊரை சேர்ந்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்கள் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்கள் சொன்ன அந்த நாமக்கல்லேருந்து வந்து இந்த நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் அவர் உடனே டக்குன்னு கேட்டிருக்காரு பாருங்க. அதுதான் இது மாதிரி பல இன்சிடெண்ட்டில் இண்டிவிஜுவல் நேஷனல் பாலிசி இதெல்லாம். அதே அவருடைய பெருந்தன்மை என்னன்னா, ஒரு தடவை வந்து நான் அமெரிக்காவில் ஈவினிங் வந்து நியூஸ் பார்ப்பேன் எங்கள் வீட்டில். சரி. அங்கே 3 சேனல் இருக்கும், சிபிஎஸ்சி, ஏபிசி அண்டு என்பிஎஸ்ன்ட்டு. அதை பார்க்கும்பொழுது திடீர்னு ஒரு நியூஸ் வந்தது. இந்தியாவில் ஒரு டைனி ஸ்டேட் கால்டு தமிழ்நாடு, சதர்ன் மோஸ்ட் ஸ்டேட்டு, அதில் ஆக்டர் டேர்ன்ட் பாலிட்டிஷியன் எம்ஜிஆர்னு சொல்லி அவரை இந்திரா காந்தி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வந்தது. 80 இல்லைங்களா? 80. ஆமாம், சரி. டிஸ்மிஸ் பண்ண நியூஸு 1980. அதை பார்த்தோன்னா அங்கே 6:30. இங்கே இந்தியாவில் 4 AM. 4 AM. அங்கே 6:30 PM. சரிங்க. நான் உடனே ஃபோன் அடித்தேன் சிஎம் எம்ஜிஆருக்கு. அவர் ஒன்று அவர் தான் எடுப்பார், அவரே எடுத்தார். எடுத்தோடனே நான் சொன்னேன், இந்த லேடி, அதாவது இங்கிலீஷ் திங்க் பண்ணி தமிழ் பேசுனால இந்த பொம்பளை உங்களை இது பண்ணிட்டா, நான் எனக்கு ரொம்ப அப்செட் ஆகேன், நம்ம இந்த பொம்பளை இப்படி பண்ணிட்டாலேன்னு. ஏன்னா டிடிட்டுங்க அந்த இங்கிலீஷை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ அப்போதைக்கு எமோஷனில் டக்குன்னு அப்படியா இந்த பொம்பளை உங்களை இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னா, நோ 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 திட்டாதீங்க, இன்றுதான் என் லட்சிய பயணம் துவங்குகிறது. அந்த அம்மையார் எனக்கு நன்மை தான் செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து என்னை ரிமூவ் பண்ணனால மக்கள் மத்தியில் சிம்பத்திவே வரும். நான் மறுபடியும் சிஎம்மாக வந்து உங்களை கூப்பிட்றேன், நீங்கள் தைரியமாக இருங்க, வருத்தப்படாதீங்க. அப்பா, அந்த அம்மாவை திட்டாதீங்கன்னார். அவருக்கு தெரியல, நம்ம டைரெக்டாக இங்கிலீஷை டிரான்ஸ்லேட் பண்ணி அவ இந்திரா காந்தி சொல்லிட்டாலே அப்படின்னு சொன்னதை திட்டாதீங்க, அந்த அம்மா நன்மை தான் செஞ்சுருக்காங்க, இப்போ சிம்பத்தி வே வரும், மறுபடியும் சிஎம் வந்து நான் வில் கால் யூ பேக். அவ்வளோ பாசிட்டிவ். அதே மாதிரி வந்தாச்சு. அதே மாதிரி வந்துட்டார். உன்னை கூப்பிட்டாரு, எப்போ வரீங்க, வாங்க வேல் செலிப்ரேட் அப்படின்னும். சரி, இது மாதிரி பல இன்சிடெண்ட் எடுத்தால் மக்கள் மத்தியில் இன்றைக்கி அவ்வளோ பாப்புலர் ஆகிறது காரணம் அவருடைய மக்கள் மேலே உண்மையான சின்சியர் இன்ட்ரெஸ்ட்டு. அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு அதை சூழ்ச்சியாக பண்ணி அதில் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் மன்னன் அவரும் கலைஞரும் ஈக்குவல். கலைஞர் சாதாரண இல்லை, கலைஞர் இஸ் வெரி தாட்ஃபுல். நம்ம ஒரு இது டீப்பாக திங்க் பண்ணி செய்கிறவர். அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் வேர் எம்ஜிஆரை வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் எழுதுனா அவருடைய ஹியூமனிசம், மக்கள் மேலே இருக்கிற ஆசை, தனிப்பட்ட முறையில் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு உணர்வு. அதான் அவர் வந்து கொடுத்து தான் பழக்கம். கொடுத்து பழக்கம். அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டு இது பண்ணும்பொழுது எனக்கு அது டச்சிங் ஆகிட்டுது. நார்மலாக நான் போனால் நானும் பரமதம் அந்த போர்ட்டிகோ வந்து ஒரு நாள் பேசியிருந்தோம் அந்த எம்ஜிஆர் தோட்டத்தில். இது போர்ட்டிகோ ராமவரம் தோட்டத்தில். நானும் பிஎஸும் என் காருக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். அப்போ சொன்னார், ஒரு தூண் இருக்கும், 2 தூண். அந்த பக்கத்தில் நார்தன் சைடில் ஒரு தூணில் ஒரு அம்மா ரொம்ப நெருங்கி போய் ஒரு அம்மா ஒரு இலை மாதிரி அங்கே நின்றுட்டு இருந்தாங்க.
பரமசிவம் நானும் பிரசிடென்சி காலேஜ் படிச்சுவீங்க. சரிங்க. நாங்கள்லாம் அவர் எனக்கு சீனியர். ஓ சரிங்க. தம்பி நாமெல்லாம் படிக்கிறப்போ ஒரு பெரிய காமெடியன் இருந்தாங்களே, ஞாபகம் இருக்கான்னாங்க. யாருங்க அண்ணா? அங்கமுத்துன்னு அப்படின்னாங்க. ஆமாங்க அண்ணாச்சுன்னு. நாடோடி மன்னனில் வருவாங்க, குண்டா இருப்பாங்க, சந்திரபாபு. ஆமாங்க. அதுக்கு என்னன்னு கேட்டேன். தம்பி அங்கே நிற்கிது அந்த அம்மா, அந்த அம்மையால் தான் வந்து அங்கமுத்து. அண்ணாச்சி எதுக்காக வந்திருக்காங்க? அங்கமுத்து அவங்க அந்த அம்மையாருக்கு எந்த விதமான வசதியும் இல்லை, ரொம்ப சஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் கேள்விப்பட்டு தலைவர்கிட்ட சொன்னோம். தலைவர் சொல்லிட்டாரு, மாதம் மாதம் அந்த அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த அம்மாவுக்கு வேண்டிய பணத்தை மாதம் மாதம் எவ்வளோ செலவுக்கோ அதை கொடுத்துருங்கன்னு. அதனால் இன்றைக்கி மந்த் என்ட்டு பணம் கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நீங்கள் போனோன்னு நான் எடுத்து கொடுத்துருவேன். தலைவர் பார்ப்பான்னு. தலைவரெலாம் பார்க்க மாட்டாங்க, அதை பார்க்க தேவையில்லை. பணம் மட்டும் ரெகுலராக கொடுக்கணும். அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவ்வளோ பெரிய ஃபேமஸ் லேடி நம்ம கொண்டு குலுங்கி போய் நம்ம கவலையோடு இருந்தப்போ அது டச்டு மை ஹார்ட். அப்படியே ஆமாங்க. எனக்கு அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த அம்மாலேயும் போய் அவர் அந்த அம்மா கஷ்டத்தில் இருக்குன்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, என்னையை பார்க்க வேண்டியதில்லை, மாதம் மாதம் கொடுத்துருன்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணவர். இதுதான் ஏழைகளுக்கு உதவி செய்கிறதில் மறைமுகமாகவும் செய்கிறது. இது மாதிரி பல பேர்த்துக்கு மெமரியும் அதே மாதிரி பழைய ஆளுங்களோட மெமரி வந்து அவ்வளோ கரெக்டாக எந்த நேரத்தில் செய்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை. உன்னை போல ஏழைங்க கஷ்டத்தை புரிஞ்சவங்க இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லைப்பா. ஆல்சோ அவருக்கு நன்மை செஞ்சுட்டா அந்த நன்மையை வந்து மறைக்கவே மாட்டார். இப்போ வந்து நீங்கள் எங்கேனாச்சும் போனால் யாராச்சும் ஒரு இளைஞர் கொடுத்துருப்பாங்க, அல்லது ஏதாச்சும் ஃபுட்டு ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை மறக்காமல் மறுபடியும் இங்கே சென்னைக்கு எது வந்தாங்கன்னா அவங்கள அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு, சாப்பிட சொல்லுவார். அந்த இது அவருக்கு பிடிச்சமான இன்னொன்றுன்னா, வழியில் போகிறப்ப காரை தான் நிறுத்திட்டு இந்த கடலை இருப்பாங்களே, கடலை பிடுவாங்கள்ல, வேர்க்கடலை ரோட்டில் நிறுத்தி அந்த கடலை எடுத்து சாப்பிட வரோம். அதாவது ஹீ இஸ் நாட் எ காட். அவர் வந்து சாதாரண மனிதன், ஆனால் சிறந்த மனிதர். அந்த சாதாரண மனித குணம், அதாவது நேச்சுரலாக இருக்கிற கடையில் எப்படிங்க அங்கே சாப்பிட்டு ஒரு 500 கொடுத்தது அவனுக்கு அவ்வளோதான். ஆக்சுவலி கவிஞர் வாலி சார் எனக்கு பழக்கம் சார். அவர்கிட்ட சொன்னார், வாலி சார் சாதாரணமாக கல்யாணம் ஆகி வந்திருக்காரு, கல்யாணத்துக்கு கூப்பிடாம விட்டாருங்க. யாரையுமே கூப்பிடல வாலி சார். கல்யாணத்துக்கு கூப்பிடாம போய் திருப்பதியில் போய் கல்யாணம் வச்சுட்டு வந்திருக்காரு. தலைவருக்கு சமக்கம் வந்து 4 ஆளுங்களை கூப்பிட்டு போயிருக்காங்க. உங்களை கூப்பிட்டு வர சொன்னார். எதுக்கு அப்படின்னு, இல்லை ட்ரீட்டு சாப்பிட்டு உங்களுக்கு ட்ரீட் கொடுக்குற கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தலைவர் வீட்டில் வந்தவங்க. நான் அப்புறம் வரேன், நீங்கள் வந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா உங்களை தூக்கிட்டு வர சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, வாலி சார் ஒய்ஃப் அப்போ தான் கல்யாணம் ஆகிருக்காட்டுருக்கு. ஏங்க போயிட்டு வந்துடலாங்க, எதுக்கு அப்படின்னு. அப்படியா சரி நான் வரேன் அப்படின்ட்டு காரில் உட்காந்து கூப்பிட்டு போனோன்னா, என்ன எல்லோருக்கும் சொல்ல மாட்டேங்க கல்யாணம் என்ன சொல்ல மாட்டீங்களா? இல்லை நாங்கள் என் ஒய்ஃப் கல்யாணம் வைக்கிறோம், அது எதுக்கு ஊர் ஃபுல்லாக காமிச்சிக்கிட்டு அப்படிலாம் நான் யாருக்கும் சொல்லுங்கிற அவசியம் வாலி சொன்னாரா அப்படின்னு வாலி சார் சொன்னாராம்மா. சொன்னா, ஓ அப்போ ஊரில் எத்தனை பேர் கல்யாணம் வைக்கிறாங்களா, அது நீ வந்து அவ்வளோ பெரிய ஆளா, நீ உட்கார ஒழுங்க வாமா பயப்படாதா அப்படின்னு சாப்பாடெல்லாம் போட்டு, சரி தாழம்பூன்னு ஒரு படம் இருக்குது, அதுக்கு ஒரு பாட்டு வேணும்னா, எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும், நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கணும். ஓஹோ எனக்காவா அப்படின்னு சொல்லி அண்ணலேருந்து தொடர்பு பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டாருங்களாம். வீட்டுக்கு வந்தால் ஒரு ஸ்டூலு ஒரு பாய் அந்த மாதிரி தான் இருக்கான். வாலி சார் ஒய்ஃப் பேர் ரமணான்ட்டு, ரமணா பசிக்குது சாப்பாடு அப்படின்னாரான். உடனே அந்த மாதிரி கைகள் ஓடலையா, ஸ்டூலு பாய் தான் இருக்குண்ணா. ஆமாம் நான் வால்டாக்ஸ் ரோட்டில் இருக்கும்போது பெரிய ஜமீன்தார் பரம்பரை பாருங்க, சீக்கிரம் எதோ ஒன்று பசிக்குது அப்படின்னு வந்து உட்காந்தாரு. எனக்கு அப்படியே வெளுத்து போயிட்டேன். நான் அப்படியே அவரை இது பண்ணி கூட அவர் வீடு தேடி சடன் விசிட் திட்டிருந்தேன். அவர் வந்து எந்த உயரத்துக்கு போனாலும் அவராகவே இருந்திருக்காருங்கிறது
மிகப்பெரிய விஷயம். அது வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். எந்த நிலையில் உயரத்துக்கு போனாலும் ஆமாம், அவராகவே இருந்தார். அதுதான் மிகப்பெரிய குவாலிட்டி. இப்போ ஒரு சாதாரண ஆள் வந்து இப்போ இங்கே நமக்கு தெரிஞ்ச நம்ம ஏபி நாகராஜன் இருக்கார் இல்லைங்களா, அவர் சங்ககிரி. அவங்க வீட்டில் கைலாஸ் கவுண்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லுவார் ரிலேஷன், ராயல் ஃபேமிலி அப்படிங்கிறது வேறு, ரிச் ஃபேமிலி அப்படிங்கிறது வேறு. ரிச் ஃபேமிலிங்கிறது சாதாரண இருந்தால் ஒரு பணம் வந்துச்சுன்னா பெரிய இதெல்லாம் பண்ணுவாங்க, ஸ்டைல் பண்ணுறது அப்படி அதை பண்ணுறதுன்னு. ஆனால் ராயல் ஃபேமிலியாக இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லுவார் அவர். அந்த மாதிரி தலைவர் எங்கிருந்து வந்தாலும் அந்த ஜீன் வந்து அவர் கரெக்டாக எந்த ஒரு இடத்துலையும் அவரோட இது வந்து. இந்த இன்சிடெண்ட்டுக்கு இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து வாஷிங்டனில். அவர் வந்து 1965 66 சரிங்க, அமெரிக்காவுக்கு ஆக்டராக தான் இருக்கார். அப்போ சிஎம் இல்லை. சரி, அப்போ விசிட் பண்ணியிருக்காரு. சரிங்க. எல்லாம் ஊரெலாம் சுற்றிட்டு பல ஊருக்கெல்லாம் போயிட்டு வாஷிங்டன் வந்தார். சரி. அவன் வாஷிங்டனில் இது திருநெல்வேலியில் இருக்கிற செவன்த் டே அட்வென்டிஸ்ட், அந்த அவங்கள ஒரு தாமஸ் வெசல், ஒரு பேர் தாமஸ் வெசல்னு பேர். அவர் வந்து இவர் எம்பசியில் இருந்தார் அசிஸ்டண்ட்டாக. அவர் எம்ஜிஆரை ரிசீவ் பண்ணி, எம்ஜிஆருக்கு யாரும் தெரியாது அமெரிக்காவில் அப்போ. ஸோ எம்ஜிஆரை வாஷிங்டன்லாம் சுற்றி காமிச்சிட்டு, ஒயிட் ஹவுஸ் அதெல்லாம் காமிச்சிட்டு, அந்த அம்மா வந்து அந்த வெசலுடைய அம்மையார் தாயார் பணியாரம் இதெல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணி தமிழ் முறையில் சாப்பாடெலாம் போட்டு வழி அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் நான் ரிசீவ் பண்ணுறப்போ சிஎம்மாக ரிசீவ் பண்ணேன், சீஃப் மினிஸ்டராக. நூற்றுக்கணக்கான தமிழர்கள். ஏன்னா அவர் பெரிய சீஃப் மினிஸ்டர், நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நானும் ட்ரைவ் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஒரு 250 பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ரிசப்ஷனுக்காக. இவர் ரிசீவ் பண்ணி இது பண்ணுறது. வழியில் வந்து வாஷிங்டன்லேருந்து கொலம்பியா மேரிலேன்ற எங்கள் ஊர். சரி, எங்கள் வீடு. சரி, 45 நிமிஷம். சரி. திடீர்னு கேட்குறாரு, இந்த தாமஸ் வெசல் வழியில் போயிட்டுருக்கோம், அந்த தாமஸ் வெசல்னு வாஷிங்டன் ஒருத்தர் இருக்காரு, கேள்விப்பட்டீங்களான்னு. தாராளமாக தெரியுங்க அப்படின்னா. நீங்கள் வண்டியை திருப்பி போடுங்க, அவர் வீட்டுக்கு போகணும்னாரு. சரின்ட்டு அப்போதைக்கு செல்ஃபோனில் ஒரு பெட்ரோல் பங்கில் காரை திருப்பி பெட்ரோல் பங்கில் நிறுத்தி வச்சுட்டு சிஎம்மையும் அந்த செக்யூரிட்டியும் காரில் வச்சுட்டு நான் போய் பப்ளிக் ஃபோனில் எங்கள் வீட்டில் கூப்பிட்டு அந்த ஃபோன் நம்பர் வாங்கி தாமஸில் அட்ரஸ் கேட்குறேன். அட்ரஸ் வாங்கிட்டு வரேன். சரிங்க, இது அட்ரஸ் இருக்குது, இங்கேருந்து 1 மணி நேரம் ஆகுமே என்ன திரும்பி போகிறதுக்கு. எங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், மறுபடியும் இப்போ திரும்பி இந்த இடத்துக்கு போயிட்டோம்னா 1 மணி நேரம். 1 மணி நேரம் தான் பரவாயில்ல, திருப்பி கொடுங்க வண்டி என்னாரு. ஸோ போகிறேன். அங்கே போகிறப்ப எங்கள் ஸ்டோரி சொல்கிறாரு. நான் வரும்பொழுது நான் சாதாரண எம்ஜிஆராக வந்தேன் அந்த காலத்தில். இப்போ நான் முதல்வரனால நீங்கள்லாம் என்னை பெரிய அளவுக்கு வரவேற்கிறீங்க. அன்றைக்கி நான் சாதாரண ஆக்டராக வந்தேன். என்னைய ரிசீவ் பண்ணி வாஷிங்டன் சுற்றி பார்த்துட்டு சாப்பாடு போட்டு எங்களை அனுப்புனாங்க அந்த அம்மா. அவங்கள நான் இன்றைக்கி சிஎம்மா வந்திருக்கப்போ அந்த அம்மாவை பார்க்காம போனால் எவ்வளோ தவறு. எங்கள் நன்றி அப்படின்ட்டு போகிறோம். போன உடனே அந்த அம்மாவுக்கு காரில் கையை ஓடல, அப்படியே இது பண்ணி போய் கட்டி சேர்த்து பிடிச்சிட்டு எல்லாம் தலையெல்லாம் நீவிட்டு, அம்மா அந்த பணியாரம் சுட்டிங்களே அது செஞ்சு கொடுங்க, தோசை போட்டிங்களே இது பண்ணோம், உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு அது வெளிவரப்போ டக்குன்னு ஒரு பண்டில் ஆஃப் மணி எடுத்து கொடுக்குறாரு. ஐயே வேணாம், நோ வச்சுங்க அப்படின்ட்டு. அப்புறம் சொல்கிறார், நான் இன்னைக்கு பதவியில் இல்லை,
என்னை பார்த்து சாப்பாடு போட்டு இது பண்ணாங்க. அந்த எம்ஆரை பார்க்காம போயிருந்தா எவ்வளோ பாவம் செஞ்சுருப்பேன். போ இப்போ நீங்கள்லாம் என்ன பெரிய இதாக பண்ணணும், நாங்களாம் செய்யாமல் இருக்கனால அன்னைக்கு அவங்க தானே வந்தாங்க. அவங்க தானே வந்தாங்க. அவங்கள இந்த டவுனில் வந்திருக்கப்போ நான் பார்க்காம போனால் எப்போ தப்பாக போயிருக்கும். ஐ ஆம் ஸோ ஹாப்பி. எனக்கு இப்போ மன நிம்மதியாக இருக்குது. சரி, இதுதான் எகெயின் எ கிரேட். மறவாத நல்ல மனம் போதென்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். கிரேட்னஸ். இவ்வளோ லாங்காக நிறைய பேர் இன்றைக்கி அவர் மாதிரி வர ட்ரை பண்ணி முடியாதது காரணம் என்னென்னா, நம்ம அந்த மாதிரி வரலான்னு நினைக்கிறாங்களே தவிர அவரோட அடிப்படை பண்புகள் தெரியாதுங்க. ஏன்னா இது வந்து கிரியேட் பண்ண முடியாது. இயல்பாக பிளட்டில் இயல்பாக இருக்கணும், இயல்பாக இருக்கணும், மனசில் இருக்கணும், சொல்லி கொடுத்து வராது. ஆமாம், அந்த மாதிரி. ஏன் மிட் டே மீல் ஸ்கீம் இப்போ கொடுத்தாருன்னா, அவர் வந்து ஏன்னோ 3வது 4வது கிளாஸ் படிக்கிறப்ப அவங்க அம்மா சக்கரபாணி இவனையும் கூப்பிட்டு அவருடைய இந்த இன்னொரு உயர்த்திருந்தா வந்தாலும் சரியாக இவங்க 2 பேர்த்தையும் பார்க்காதனால அந்த அம்மா சத்யா மேடம் என்ன சொன்னாங்க, இந்தப்பா நீங்கள் 2 பேர்த்தையும் உங்களை காப்பாற்ற முடியாது, இனிமேலும் நீங்கள் சாப்பாட்டுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியல, நீங்கள் எப்படியும் வெளியே போய் பொழைச்சிக்கடா அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. நாடக கம்பெனி அந்த மாதிரி 2 நாளுக்கு போய் பாய்ஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணி இதெல்லாம் வந்தார். உங்களுக்கு மக்களுக்கு தெரியும். அந்த இது அடிப்படை வச்சுட்டு தான் சாப்பாட்டுக்கு இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டோம். அது மாதிரி இன்றைக்கி அந்த சாப்பாடு இல்லாதனால நான் ஸ்கூல் எஜுகேஷன் இல்லாமல் போச்சு. அதனால் இன்றைக்கி இருக்கிற சில்ட்ரனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதனால் வந்து அவங்களுடைய கல்வி தடைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மிட் டே மீல் ஸ்கீம் ஆரம்பிச்சது. நீங்கள் இத்தனை காலேஜ் அவர் பர்மிஷன் கொடுத்ததாங்க, இல்லாட்டி ஒரே கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்கும். இல்லை அதில் வந்து பெரிய மாஸ் ரெவல்யூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யாரும் புரிஞ்சிக்காத ஒரு இது என்னன்னா, எம்ஜிஆருங்கிறது வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்டர் அப்படிதான் நினைக்கிறாங்க இல்லையா. அவர் ஒரு புரட்சி தலைவருங்கிறது புரட்சியை செஞ்சார். கல்வியில் புரட்சி, ஆமாம், நியூட்ரிஷனில் புரட்சி, ஆமாம், அவர் செஞ்ச அத்தனையும் புரட்சி. எப்படி தெரியுமா, கல்வியில் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்னு ஏற்படுத்தினார். ஏற்படுத்தி கொடுத்தாரு. நான் அமெரிக்காவில் ப்ரொஃபஸராக இருந்ததுனால எனக்கு அது பிடிக்கலை. நானும் அவரும் ஷாப்பிங் சென்டரில் உட்காந்துருக்கோம். உட்காந்தப்போ நீங்கள் என்ன இது மாதிரி செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜெலாம் ஆரம்பித்து கவர்மெண்ட் காலேஜெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாமே, ஏன் செல்ஃப் ஃபைனான்ஸு நீங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க, இட் இஸ் யுவர் டியூட்டி டு எஜுகேட் த பீப்புள், நீங்கள் வந்து ப்ரைவேட் கார்டை கொடுக்குறீங்களே. அவர் சொன்னார், நான் சாதாரண ஆள், நான் ப்ரொஃபஸர் இல்லை, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது என்னென்னா பணம் இருக்கிற மகராசனுங்க, எக்ஸாக்ட் வேர்டு, பணம் இருக்கிற மகராசனுங்க ஆரம்பித்து கல்வி கொடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மீதி சொன்னார். நம்ம மாணவர்கள்லாம் இப்போ வந்து பணம் இருக்கவங்க பெங்களூர் பாம்பே இது மாதிரி போய் படிக்கிறாங்க. பணம் இல்லாதவங்க காலேஜ் போக முடியல, அப்படியே செஞ்சு எஸ்எல்சியோடு முடிச்சிடுறாங்க. செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கொடுத்தா அந்தந்த பகுதியில் இருக்கிற மாணவர்கள் அந்தந்த காலேஜுக்கு போய் டிகிரி வாங்கலாம், எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆகும், அவங்க வாழ்க்கை தரம் உயரும். அதனால தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த இதுதான் எக்கனாமிக்ஸ். நான் எக்கனாமிக்ஸ் சொல்வதனால இங்கே சொல்லார், எனக்கு தெரிஞ்ச பொருளாதாரம் இதுதான். அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் பணம் இருக்கிறவங்க ஆரம்பித்து, பணம் இருக்கிற மகாராசனுக்கு ஆரம்பித்து அது எஜுகேஷன் கொடுக்கலாம். அதனால் நல்ல பேர் நிறைய. அதனால் என்ன ஆகிட்டுதுன்னா, இன்றைக்கி போனீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி பகுதியில் அட்லீஸ்ட் ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஒரு 50 பேர்னாச்சும் ஃபாரினில் இருக்காங்க. ஆமாங்க, ஒவ்வொரு வில்லேஜ்லேயும். இப்போ சவுத்து கொங்கு பெல்ட் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலிலையும் இருக்காங்க, ஒரு ஆள் இருக்காங்க. ஆமாங்க.
அதனால் இப்போ என்ன ஆகிட்டு நம்ம தமிழ்நாட்டுடைய வாழ்க்கை தரம் குடிசை வந்து அழகான வீடாக மாறிட்டுது. சைக்கிளில் போனவங்க காரில் போகிறாங்க. நிலம் இல்லாதவங்க நிலம் வாங்கிட்டாங்க. நம்ம பாய்ஸ் வெளியே போகிறாங்கல்ல, போனால் மினிமம் $60,000 $70,000. ஆமாங்க. இந்தியா பணத்துக்கு எவ்வளோ பணம். அதனால் பணத்தை திருப்பி அனுப்புகிறாங்க. அனுப்புகிறப்போ அந்த ரிப்பார்ட்டேஷனால் இங்கே இருக்கவங்க எல்லாம் வாழ்க்கை தரம் போயிருந்தது. இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாடு ஒரு முன்னணி இருக்கிறது காரணம் ஐடி ரெவல்யூஷன். அந்த ஐடி ரெவல்யூஷன் வந்த காரணம் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ். தலைவர் தான் அதுக்கு தலைவர் தான் வித்திட்டவர் மட்டும் இல்லை, அவர் தான் வளர்த்தினார். அது ஒரு பெரிய மிட் டே மீல்ஸ், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ், இதெல்லாம் அன்பிலீவபிள் கான்செப்ட். அன்பிலீவ். ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்க வசதி இல்லாத இருந்த ஒரு புரட்சி தலைவர் இத்தனை பேருக்கு வந்து காலேஜ் ஆரம்பித்து வர மறந்துருக்காரு. இன்றைக்கி அதுதான் வந்து புரட்சி தலைவருங்கிறத விட உண்மையான புரட்சி செஞ்சவர் தான் அவர் தான். எத்தனையோ பேர் புரட்சியை பேருக்கு முன்னாடி வச்சுக்கலாங்க. ஆனால் புரட்சி தலைவர்னா புரட்சிக்கான இது அவர் மட்டும்தான். இப்போ அவர் சினிமாவில் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் திரைத்துறையில் இருக்கிற முதல் கலர் படத்தில் நடித்தது அவர் தாங்க. நம்ம சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ், அலிபாபா 40 திருடர்கள், அதில் புரட்சி. ஃபஸ்ட்டு டைரக்ஷன் நாடோடி மன்னன் பண்ணார். டைரக்ஷனில் அது பெரிய புரட்சி. அந்த நாடோடி மன்னனில் அவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் பின்னாடி வாழ்க்கையில் செஞ்சு காமிச்சிட்டார். அப்படி இப்போ ரீகன் கூட அமெரிக்காவில் நடிகராக வந்திருக்காருன்னு சொல்லலாம். அவர் கூட இந்த மாதிரி இப்படி கரெக்டாக சினிமாவில் சொன்னது எல்லாமே இப்படி வந்து அப்படியே இருந்ததுங்கிறது சரித்திரத்திலே இல்லை உலகத்தில். அது மட்டும் இல்லை, நீங்கள் வாலி சொன்னீங்க. வாலியோடைய பார்த்தா வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா வாலி அவரும் க்ளோஸ் ஆகிறப்போ ஒரு சாங் எழுதியிருக்காரு. எழுதிட்டுக்கப்போ ஒரு ஈவினிங் ஒரு பாட்டை இவர் வந்து தலைவர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொல்கிறார். அண்டு சேஞ்ச் பண்ணால் அவருடைய மூவி பார்த்தீங்கன்னா பெண்களை அனாவசியமாக தொட மாட்டார். ஈ வில் நாட் பி வில்லன், ஆல்வேஸ் ஹீரோ. குட் கான்கர்ஸ் ஈவல். அதாவது உண்மை தான் வந்து தீமையை போக்குதுன்னு சொல்லி அவர் எப்பவுமே ஹீரோமாக தான் இருப்பார். ஆமாங்க. தீமையை ரிமூவ் பண்ணுறது தான் இப்போ போவார். ஆமாம். பாட்டும் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பாட்டும் அதே மாதிரி இருக்கும். ஸோ வாலியை வந்து ஒரு கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காரு. வாலி வந்து முடியாதுன்ட்டார். அது முடியாது, சரியாக வராதுன்ட்டு. சென்று ஆர்கியூ பண்ணி பார்த்தா முடியல. சரி டோன்ட் வரி அப்படின்ட்டு வீட்டுக்கு போகிறாரு. போன உடனே கண்ணதாசனை கூப்பிட்டு பாட்டு அதை சொல்லிட்டார். அப்போ தான் கண்ணதாசன் கேம் இன்டு எம்ஜிஆர். ஏன்னா அவர் யூஸ் பண்ணுற பாட்டு அத்தனையும் ஒரு கருத்தோடு இருக்கும். அவர் சொல்கிறது அத்தனையும் இப்போ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்பொழுது ஏற்கனவே அவர் பிளான் பண்ணிட்டாரோ அப்படிங்கிறத நிறைய பேருக்கு அந்த மாதிரி அது இருக்கலாம். அதாவது எப்படின்னாங்க, இப்போ இந்த நீங்கள் காலேஜ் சொன்னதுக்கு சபாஸ் மாப்பிள்ளைன்னு ஒரு படத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் சார் பாட்டு பாடிப்பாருங்க. கவிஞர் மருதகாசி எழுதுனது. சிரிப்பவர் சில பேர், அழுபவர் பல பேர், இருக்கும் நிலை என்று மாறுமோன்ற ஒரு பாட்டு. பாம்பே தெருக்களில் நடந்து அப்படியே பார்த்துட்டு போவார். பணக்காரனாக இருப்பார், வீட்டை விட்டு ஓடி போய் எல்லாம் தெருவெல்லாம் பார்ப்பார், ஜனங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்ப்பார். அப்போ இந்த பாட்டு அதில் உயர்ந்தவர் தாழ்ந்திட தேவையில்லை, பணக்காரனாக ஒளிஞ்சு போகணும், ஏழை தான் வரணும், அப்படி இல்லை. உயர்ந்தவர் தாழ்ந்திட தேவையில்லை, உழைப்பவர் உயர்ந்தால் போதும் ஐயா அப்படின்னு ஒரு லைன். பியூட்டிஃபுல். உழைப்பவர் உயர்ந்தால் பணக்காரன்லாம் அழியணும், நாங்கள் ஏழை பேர், அப்படி கிடையாது. உயர்ந்தவர் தாழ்ந்திட தேவையில்லை, உழைப்பவர் உயர்ந்தால் போதும். பிரமாதமானது. அந்த இதன்படி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இத்தனை பேரை படிக்க வச்சு இது பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் வந்து நான் சினிமாவில் வாத்தியார் அப்படின்னு ஒரு பட்டம் அவர் கொடுத்தாங்க. வாத்தியார் வந்துட்டாரா? எங்கள் தோட்டத்தில் நான் தலைவர்னு சொல்லுவேன், நான் சிஎம்னு சொல்லுவேன். அவங்கெல்லாம் நம்ம செக்ரட்டரி எல்லாம் வாத்தியார் தான் சொல்லுவாங்க. எல்லாமே வாத்தியார் தான் கூடுவாங்க. வாத்தியார் இப்படி பண்ணுறாரு. அப்புறம் அவர் ஜோதிட கலையில் கொஞ்சம் இதாக இருந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. நம்ம நாமக்கல்ல உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, சங்கர் ஐயர்னு ஒருத்தர். நல்லா தெரியும். தெரியுங்களா? ஓ, டாக்டர் சங்கர் ஐயர். அவர்கிட்ட ஜாதகம்லாம் ஜானகமெல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லி அங்கே நம்ம அதுலேயும் நாமக்கல் வந்து இடம் பெற்றிருக்கு. இல்லை, அது ஜானகமாக அங்கே வந்து தான் அவர் ஜோசியங்கிட்ட தான் போவாங்க.
நாமக்கல்.